1988க்கு அப்புறம் தமிழ்நாடு எந்த ஒரு ரஞ்சி டிராஃபி வின் பண்ணதே கிடையாது. லாஸ்ட் 8 இயர்ஸாக செமிஃபைனல்ஸ் கூட தமிழ்நாடு போனதில்லை. பட் அந்த லாஸ்ட் இயர் சாய் கிஷோர் தமிழ்நாட்டை செமிஃபைனல் வரைக்கும் அவர் கொண்டு போய் விட்டார். எஸ்பெஷலி தமிழ்நாடு ஒயிட் பால்ஸில் கொடுக்குற இன்புட் ரெட் பாலில் அந்த அளவுக்கும் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு பேக்வேர்டில் தான் இருந்திருக்காங்க இது வரைக்கும் தமிழ்நாடு. பட் அந்த லாஸ்ட் இயர் அந்த சாய் கிஷோர் கொடுத்துருக்க ஒரு ஹோப், ஒரு தமிழ்நாட்டுக்கோட எரா அங்கே ரெட் பாலில் ஸ்டார்ட் ஆகிருக்கா. டிஎன்சிஏக்கும் சாய் கிஷோர் மேலே பெரிய ஒரு நம்பிக்கை ஸ்டார்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க பேசலாம். இது இந்தியாவோட டொமஸ்டிக் சீசன் ரஞ்சி டிராஃபியோட தமிழ்நாடு ஸ்குவாட் அனலைஸ்டில் தமிழ்நாட்டோட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிஎன்சிஏ. சாய் கிஷோர் கேப்டன்ஷிப்பில் நாராயண் ஜெகதீசன் வைஸ் கேப்டன், ஆண்ட்ரூ சித்தார்த் இருக்காரு, பாபா இந்திரஜித் இருக்காரு, பூபதி குமார் இருக்காரு, சுரேஷ் லோகேஸ்வர், பிரதோஷ் சஞ்சன் பால், சாய் சுதர்ஷன், ஷாருக்கான் திரும்ப வந்திருக்காரு, லக்ஷன் ஜெயின், விஜய் சங்கர் இருக்காரு, சோனி யாதவுக்கு ஒரு பெரிய திரும்ப ஒரு ரஞ்சி டிராஃபியில் கால், அஜித் ராம் இருக்காரு, குர்ஜப்ரீத் சிங் இந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் டிஎன்பியில் அந்த அளவு நல்லா கலைக்க ஃபாஸ்ட் பவுலர், அவருக்கு ஒரு மெய்டன் காலப் வந்திருக்குது. இந்த முகமது அலி த லாஸ்ட் இயர் அண்டர் 17 ஆடினாரு இந்தியாவுக்காக, ஒரு ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர், ஒரு யங் ஏஜ், ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு அப்புறம் தமிழ்நாடு ஒரு ஆஃப் ஸ்பின்னர் நல்லா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு முகமது அலி வந்து ஒரு பெரிய ஃபைண்ட் அவுட் தமிழ்நாடு இருப்பாருன்னு நினைக்கிறேன். so much talent. லாஸ்ட் இயர் சென்னை ஃபர்ஸ்ட் டிவிஷனில் அவர் தான் லீடிங் விக்கெட் டேக்கர். இது வரைக்கும் சென்னை ஃபர்ஸ்ட் டிவிஷன்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர் லாஸ்ட் 2 இயர்ஸாக இருந்திருக்காரு முகமது அலி. ஸோ இன்டர்நேஷ்னலில் ஒரு ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டில் கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸ் வந்து வெளியே எல்லாத்துக்குமே தெரியும். பட் இந்த மாதிரி லோக்கல் டிவிஷன் லீக்ல எந்த பிளேயர்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸில் பல பேருக்கு தெரியறதில்ல. இன்னும் இவரை மாதிரி பல பிளேயர்ஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. தென் அதுக்கு மேலே திருப்பி ஒரு சந்தீப் வாரியருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மெய்டன் காலப் மணிமாறன் சித்தார்த், இது வரைக்கும் விஜயசாரியாக இருக்கட்டும், ஒரு சைட் முஷ்டாக் அலியாக இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல இன்புட்டை கொடுத்துட்டு இருந்தாரு. ஃபைனலி அவருக்கு ஒரு ரெட் பாலுக்கு ஒரு காலப் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரெட் பாலை பற்றி பேசணும்னா, நான் ஏன் இப்போ நேற்று தான் நம்ம இந்தியா பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்ச் முடிச்சோம், திரும்பவும் இன்னைக்கு மார்னிங் ரஞ்சி டிராஃபியோட ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே எனக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா நான் கிரிக்கெட் மேலே வச்சிருக்க காதல் வந்து இன்னமும் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு காரணம் நான் ரெட் பால் அதை விட அதிகமாக நேசிச்சிருக்கேன். ஸோ நான் கிரிக்கெட் மேலே வச்சிருக்க காதலுக்கும் ஒரு முக்கிய காரணம் நான் ரெட் பால் தான். எனக்கு அந்த ரெட் பால் மேலே ஒரு அந்த அளவு ஒரு லவ்னே சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் T20 கிரிக்கெட் பார்க்குறாங்க, T20 கிரிக்கெட் பார்க்கறனால ஸோ அந்த ரெட் பாலோட வேல்யூ என்னன்னு தெரியுதில்ல பல பேர்த்துக்கு. ஸோ கிரிக்கெட்டோட ஒரு ப்ரைட்னா அது ரெட் பால் தான். ஸோ தமிழ்நாட்டில் இருந்து கிரிக்கெட் ஆடுற பல பேர்த்துக்கு ஒரு ரஞ்சி டிராஃபி ஆடுறது வந்து ஒரு பெரிய கனவாக இருக்கும். அந்த கனவை வந்து எல்லாத்துக்கும் அவ்வளோ ஈஸியாக நிறைவேறதில்லை. ஒரு 6 கோடி பேர் இருக்கிற தமிழ்நாட்டில் ரஞ்சி டிராஃபி மாதிரி ஒரு பிராண்ட் டோர்னமெண்ட் போய் ஆடுறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அதையும் தாண்டி அந்த ஸ்குவாடில் இருந்தாங்கன்னா 11ஸில் ஆடுறதும் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதையும் தாண்டி 11ஸில் ஆடினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பையன்கிட்ட பல சரக்கு இருக்கும். சரக்கு இல்லாமல் அந்த இடத்துக்கு யாருமே போய் சேர முடியாது. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த வீடியோக்கு அப்புறம் இந்த ஸ்குவாடை பார்த்து பல கான்ட்ரவர்சி நடக்கலாம், பல பேர் பல விஷயமா பேசலாம். பட் இந்த ஸ்குவாடில் இருக்கிறவங்க வந்து எல்லாருமே ஒரு சென்னை ஃபர்ஸ்ட் டிவிஷனில் ஆரம்பித்து ஒரு எஸ்எஸ் ராஜன் டிராஃபிலேருந்து எல்லாத்துலேயும் பெர்ஃபார்ம் பண்ணி வந்தவங்க தான். யாரும் சும்மா எந்திரிச்சு வரல. ஒரு பூபதி குமாரோட ஸ்டோரி பல பேர்த்துக்கு தெரியாது, ஒரு முகமது அலியோட ஸ்டோரி பல பேர்த்துக்கு தெரியாது. பட் அவங்க எல்லாரும் ஒரு இன்டர்நேஷ்னல் ஆடுறவங்க இப்படி வராங்க பல பேர்த்து. பட் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர்றவங்களும் பல ஸ்ட்ரகிளில் ஃபேஸ் பண்ணி வராங்க இந்த மாதிரி ஒரு ஹையர் லெவலுக்கு. ஸோ இந்த ஸ்குவாட் தமிழ்நாடு இந்த வருஷம் கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. ஒரு ஷாருக்கான் மாதிரி ஒரு பிளேயர் திரும்ப வந்திருக்காரு. எஸ்பெஷலி 3 லெஃப்டா 3 ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸோட போகிறாங்க தமிழ்நாடு. 3 விதமான வெரைட்டி. ஒரு சாய் கிஷோர் வந்து அந்த லென்த்தை ஃபாஸ்ட்டாக அடிப்பார். தென் மணிமாறன் வந்து அந்த ஹை ரிஸ்க் ஆம் ஆக்ஷன் இருக்குது. ஸோ
தென் அஜித் ராம் அவரோட கன்சிஸ்டன்சி, அந்த கன்சிஸ்டன்சி வந்து லாஸ்ட் இயர் ரொம்ப ஃபினாமினலாக பண்ணியிருக்காரு. ஸோ அஜித் ராம், சாய் கிஷோர் கன்ஃபார்ம் ஆடுவார். அஜித் ராமா சித்தார்த் மணிமாறன் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக அஜித் ராம் தான் போவேன். ஏன்னா சித்தார்த் மணிமாறன் வந்து திஸ் இயரில் மெய்டன் கால் அப் பண்ணியிருக்காரு. பட் அஜித் ராம் அந்த ரெட் பாலில் லாஸ்ட் 1.5 இயர்ஸாக நல்ல இன்புட்ஸ் கொடுத்துருக்காரு. இதில் மட்டும் இல்லை, ஒரு சென்னை லீக்லேயே இருக்கட்டும் ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஸோ பார்க்கலாம். தமிழ்நாடு குரூப் டியில் இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அவங்களோட மேட்ச்சில் சவுத் சைடில் தான் போட்டிருக்காங்க. ஸோ ஃப்ளாட் பிச்சஸில் தான் ஆடுறாங்க. ஸோ பிச்சஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. மேக்ஸிமம் ரெட் சாயிலாக இருக்கிறது தான் சான்சஸ் இருக்குது. மெயினாக இங்கே மான்ஸ்டர் இருக்காது மார்னிங்கில். ஸோ சன்செட் இருக்குங்கிறனால மேக்ஸிமம் 3 ஸ்பின்னர்ஸோட போவாங்க. சீமர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 சீமர்ஸ் இருக்காங்க. முகமது 1, சந்தீப் வாரியர் 1, தென் சோனி யாதவ் இருக்காரு. தென் ஆல்ரவுண்டர்ஸில் விஜய் சங்கர் இருக்காரு ரைட் ஆர்ம் சீமரில். ஸோ அவரோட சேர்த்து ஒரு 4 சீமர்ஸோட போயிருக்காங்க தமிழ்நாடு. ஸோ பார்க்கலாம். உங்களை மாதிரி நானும் ரஞ்சி டிராஃபியோட ஃபர்ஸ்ட் மேட்ச்க்காக வெயிட் பண்ணுறேன். அக்டோபர் 11 தான் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க சௌராஷ்டிராவோட. ஸோ சௌராஷ்டிராவும் அவ்வளோ சாதாரணமான டீம் கிடையாது. 5 டைம்ஸ் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். ஒரு புஜாரா வராரு, டிமிட்டர் ஜடேஜா வராரு. ஸோ ஒரு டஃப்பான சைடு சௌராஷ்டிரா. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல பேட்டிலாக இருக்கும். ஒரு சாய் கிஷோர் வாஸ் புஜாரா, ஒரு விஜய் சங்கர் வாஸ் சேட்டன் சக்காரி, ஒரு நல்ல பேட்டிலாக இருக்கும். பார்க்கலாம் இந்த வருஷமாச்சு தமிழ்நாடு 37 இயர்ஸ் இந்த ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களான்னு. எஸ்பெஷலி இந்த ரெட் பாலில் இப்போ தமிழ்நாட்டோட அங்கே நியூவாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ கேள்வி என்னென்னா, ஏன் நடராஜனை எடுக்கலை கேட்கக்கூடிய கேள்வி. இப்போ ஒரு சில விஷயங்கள் யோசிக்கும் போது கரெக்டான சொல்லியாக தான் தெரியுது. பட் இன்னொரு பக்கம் இருந்து யோசிக்கும் போது ஜஸ்ட் இந்த வேர்ட்ஸ் எவ்வளோ பேர் ஏற்றுக்கிறீங்கன்னு தெரியல. பட் நான் வந்து ரியாலிட்டி என்னமோ அதை சொல்கிறேன். பட் ரெட் பாலுங்கிறது வேற, ஒயிட் பாலுங்கிறது வேற. நீங்கள் மேபி நடராஜனை 11th இருக்காட்டியும் என்னோட இது வந்து ஸ்குவாடில் எடுத்துருக்கலாம். ஸ்குவாடில் எடுத்து ஜஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸ் பெஞ்சிலே உட்காந்தாலும் அந்த ரெட் பாலில் இன்னும் நல்லா க்ரூம் பண்ண வைக்கலாம். பட் அவரோட ஸ்கில்ஸ் இன்னும் ரெட் பாலுக்கு இன்னும் சூட்டபுளாக இல்லை. ஸோ அது ஒரு பெரிய ரீசனாக இருக்கும். இன்னொன்று இன்ஜுரி கன்சர்ன்ஸ். அவர் ரெட் பால் ஆடுறங்காட்டி அந்த ரொம்ப ஹார்டாக புஷ் கொடுக்க நிறைய இன்ஜுரிஸ் வருது. ஸோ அது ஒரு ரீசனாக கூட அவரை செலக்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். சரி பார்க்கலாம் தமிழ்நாடு என்ன பண்ணுறாங்கன்னு இந்த வருஷம் ரஞ்சி ட்ராஃபியில். ஸோ தமிழ்நாடோட 11s என்னவா இருக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச்ங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு இந்த குர்ஜப்னீத் சிங்க்கு ஒரு பஞ்சாப் ஃபாஸ்ட் பவுலர் எடுத்திருக்காங்க, ஒரு சந்தீப் வாரியர் கேரளா ஃபாஸ்ட் பவுலர் எடுத்திருக்காங்க. நான் கேட்குறது என்னென்னா, நீங்கள் நடராஜன் மாதிரி பிளேயர்ஸ் எடுக்காட்டியும் தமிழ்நாட்டில் ஃபாஸ்ட் பவுலர்ஸே கிடையாதா? ஒரு அதர் ஸ்டேட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இந்த அளவு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது டிஎன்சியை நினச்சாங்கன்னா ஜஸ்ட் வித்தின் செகண்ட்ஸில் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸை உருவாக்க முடியும். ஒரு கன்னியாகுமரியிலையோ, ஒரு கடலூர்லேயோ, ஒரு திருவாரூர் சைட்லேயோ எக்கச்சக்கமான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. பட் நீங்கள் ஒரு பிளேயரை நீங்கள் எப்படி வேணாலும் க்ரூம் பண்ணலாம், அது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. பட் நீங்கள் அந்த டேலண்ட்டுங்கிற விஷயத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அது ஒன்று தான், அந்த டேலண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ பார்க்கலாம். தென் சுரேஷ் லோகேஸ்வர் ஃபைனலி அவரோட கம்பேக் கொடுத்துருக்காரு ரெட் பாலில். எக்கச்சக்க லாஸ்ட் 2 to 3 இயர்ஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷனில் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தார். எக்ஸலண்ட் ரெக்கார்ட்ஸ் வச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட 80-85 ஆவரேஜ் ஆடி இருக்காரு. லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் டிவிஷனில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 870 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இதுலேருந்து பெஸ்ட் 11s எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பிரதோஷ் ஜம்பல் இருக்காரு, அவரோட ஸ்டோரி ரொம்ப டிஃபிகல்ட்டான ஸ்டோரி. ஒரு திருப்பூரில் ஆரம்பித்து அங்கேருந்து சென்னை ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆடி, ரஞ்சி ஆடி, அதுக்கப்புறம் இந்தியா வரைக்கும் ஆடுறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ அவரும் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ரஞ்சியில் தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த பில்லராக இருப்பாருன்னு நினைக்கிறார். சரி பார்க்கலாம் பொறுத்திருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட எல்லா கிரிக்கெட் வீடியோஸ் பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.